ஹலோ நண்பர்களே, வணக்கம். நாம் இன்றைக்கு நிலக்கரியை கொண்டு கோழி இறைச்சி சுட்டு சாப்பிட போகிறோம். அதுக்காக கொஞ்சம் சாமான்கள் வாங்கியிருக்கோம். அந்த சாமான்கள் என்னென்னா இந்த கிரில் பிரிக்ஸ், அதாவது நிலக்கரி, மற்றது அந்த கோழியை சுற்றுறதுக்கு அலுமினிய பேப்பர். முதல்ல எங்களுக்கு அலுமினிய பேப்பர் வச்சு தான் சுற்றுறதுன்னு தெரியாது. இதில் விரிச்சிருக்கிற பேப்பர் இருக்குது தானே, அது வந்து டெய்லர் பேக்குக்குள்ளே வர பேப்பர். அப்புறம் டவுனில் போயிட்டு கேட்டோன்னே இல்லை இப்படி ஒரு பேப்பர் இருக்குன்னு சொல்லி பேப்பர் ஒன்று தந்தாங்க. அது 1250 ரூபா. 2 தடவை பாவிக்கலான்னு நினைக்கிறேன். மற்றது அந்த கறி வந்து 3 கிலோ இருக்குது. அது 575 ரூபா போட்டாங்க. இந்த இதுதான் அந்த சில்வர் பேப்பர். இதில் ஒரு கோழி சுற்றி நாங்கள் மிச்சத்துக்கும் உங்களுக்கு பாய்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குமென்னு சொன்னாங்க. பார்ப்போம். சரி, நண்பன் வெங்காயங்களை உரித்தான். இது அந்த கம்பி இழுத்து நாங்கள் வயர்களை இருந்து இதெல்லாம் சுற்றும்போது திரும்பண்டு. மற்ற பாபிக்கு மசாலா பொடி இல்லையன்றோடனே கரம் மசாலா பொடியும் இந்த மிளகு பொடியும் வாங்கிக்கணும். இஞ்சியெலாம் வாங்கினாங்க. இதை எண்ணெய் விட்டு குழைச்சா நல்லவன்னு சொன்னான். சரின்னு சொல்லி மரக்கறி எண்ணெயை விட்டு ஊற்றி நல்லா குழைச்சி எடுத்துட்டு அதை வந்து இந்த வெட்டி வச்ச கோழியில் நல்லா பூசி கொஞ்ச நேரம் ஊறவா, அது என்ன சொல்கிறது, உரையவா ஏதோ உண்டு அப்படி விடணும்னு சொன்னாங்க. உவர என்ன அப்படியா ஏதோ உண்டு கர்மா அப்படி விடணும். அப்புறம் அப்படி பூசி சொப்பியில் போட்டு கட்டி வச்சுக்கணும். கறி மிளகா, இந்த வெங்காயம், பிறகு அந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டு இடித்து போட்டு இந்த கோழிக்குள்ள நல்லா அமுத்தி வைக்க போகிறோம். தெரிந்த கிரில் பிரிக்ஸ்லாம் நாங்கள் பாவிச்சதே இல்லை. எங்களுக்கு அதை பாவிக்கவும் தெரியாது. இப்போ முதல் தடவை பாவிக்கோம்னு சொல்லி அதை அந்த பேக்கை உடைச்சோன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன பொலித்தீன் ஒன்று இங்கே இருந்துச்சு. அந்த பொலித்தீன் பேக்குக்குள்ள 2 எண்ணெயில் ஊற போட்டு உருட்டி தட்டி செஞ்ச மாதிரி ஒரு மூடி மாதிரி ஷேப்பில் 2 கட்டை கிடந்துச்சு. அதை போட்டு கொளுத்தி அது பற்றிடும் அப்படின்னு நினச்சி பற்ற வச்சு பார்த்தேன். அதெல்லாம் பத்தையில் சரியாக உண்மையாகவே சரியண்டு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன், கொஞ்சம் கொளுத்தின்னு அதெல்லாம் போட்டு எரித்து பார்த்தேன். எரித்து இது செய்து இந்த கிரில் பிரிக்ஸோட பயன் என்னென்னா, இந்த பெக்கை வந்து நல்லா தேக்கி வச்சுருக்கு. அந்த பெக்கையை தேக்கி அந்த பெக்கையை வெளியிடாமல் நல்ல அதிகமான பெக்கையோட இதுக்கும் அந்த பெக்கையில் இருந்துச்சுன்னா இது அவியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. அதுக்குத்தான் இது செய்கிறோம். நாங்கள் நினச்சோம் இதை போட்டோன்னே பற்றி புஸ்ஸுன்னு எரியும் அப்படின்னு நினச்சோம். அப்படி தான் நினச்சிட்டு அதை வாங்கினது. இறங்கி அவர் வீடியோவில் பார்த்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு வாழையிலெல்லாம் வாட்டி தாண்டா சுற்றினவங்க அப்படின்னு சொன்னார். இது வாட்டுங்கன்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட அதை கொடுத்தோம். இது அப்படியே நூந்து போயிட்டு பிறகு அதில் அந்த வாட்டுறதுக்கு பிடிச்ச பிறகுல தான் இந்த நிலக்கரியெல்லாம் தூக்கி போட்டு இதாக்கினாங்க. இந்த இப்படி தான் குழாச்சி போட்டு அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டுட்டு பிறகு இந்த சில்வர் பேப்பரில் போட்டு சுற்றி போட்டு இடையில் ஒரு சந்தேகம் வந்துட்டு வாழையில சுற்றி தான் இதில் சுற்றுறதுண்டு. இந்த சில்வர் பேப்பர் என்ன தொழிற்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அது என்ன சொல்கிறது, ப்ரெஷர் குக்கர் அது மாதிரி தான் இந்த சில்வர் பேப்பரோட அந்த ஆவியை ஃபுல்லாக வழிய போடாமல் அமுக்கமாக வச்சு அந்த அந்த நீராவியை எல்லாத்தின் இது ஆவியிலையும் இது சேர்ந்து அவியறதான் இதுண்ட இது. அது மாதிரி தான் இந்த இது போட்டு சுற்றினோன்னே இதுக்கு விட்டு வெளியே ஹீட்டே போகாது இந்த சில்வர் பேப்பரை விட்டு.
போகாத அப்போ போட்டு சுற்றி அவிச்சோன்னா அந்த ஹீட்டுக்குள்ளே கிடக்கும். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு கோழிக்கு நான் ஒரு கொஞ்சம் எடுத்தோம், ஒரு 1/2 மீட்டர்கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டிய நினைக்கிறேன். எடுத்து மிச்சம் கிடந்துச்சு. பிறகு நாங்கள் வாழை இலையிலெல்லாம் போட்டு சுற்றி கம்பியால் இந்த வயரில் போட்டு இழுத்த கம்பியை கொண்டு கட்டி போட்டு பிறகு அந்த நிலக்கரியில் போட்டு இதை மூடி ஒரு தகரத்தை வச்சு தான் ஃபஸ்ட்டுக்கு செய்தோம். மறுபிறகு தணலுக்குள்ளே இறக்கி கொஞ்சம் நேரம் புத்தல கொஞ்சம் நேரத்தில் நல்ல வாசமாக வர வலிக்கிட்டுச்சு. எங்களோட வந்தவருக்கு எல்லாம் பெயிலியர் தூக்கி நாய்க்கு போட்டுட்டு வாப்பிட என்னோட இருந்தேன். சரி சொல்லி போட்டு அதில் நல்லா புறாவு அவரை விட்டு மகளை இறக்கி விட்டுட்டு வந்தால் புறவை பார்த்தா நல்ல வாசமாக இருக்கடா எடுங்கண்ட இதை வெயிட் பண்ணுங்கன்ட்டு எடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. இன்னொன்று அந்த மசாலா இந்த இதுக்குரிய மசாலா இல்லைன்றடியால் கொஞ்சம் இது சுவை கொஞ்சம் காணாமல் இருந்த மாதிரி வரும். அவைகளுக்கெல்லாம் சரி ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அது செட் ஆகலை. ஆனால் இந்த பேப்பருக்குள்ள நல்ல ஹீட்டாக தான் இருந்துச்சு. உண்மையாகவே செம்ம இது ஆவி பறந்துச்சு. இப்போ பாருங்க, இந்த திறக்கும் போதே ஒரு மெல்லிய புகை ஒன்று போகும் இல்லைங்க ரயிலில். இந்த அந்த சின்ன ஒரு புகை தன்மை அந்த போகிறது உங்களுக்கு தெரியுது. அந்த போச்சு தானே, அந்த அப்படி தான் அந்த மாதிரி போகும். நல்லா அவிஞ்சிருந்துச்சு, நல்ல இதாக இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சான்னு கேட்டால் டேஸ்ட்டாக இருந்துச்சான்னு சொல்லலாம், டேஸ்ட் இல்லாமல் இருந்துச்சான்னு சொல்லிக்கொள்ளலாம். அந்த முதல் தடவையண்டடியில் சீராக செய்ய முடியலை. அதுதான் அந்த இது செய்து அங்கங்கே அந்த யூடியூப்களில் சில வீடியோக்களில் பார்த்ததை வச்சு முழுமையாக பார்க்கல. அந்த வீடியோக்கள்லாம் முழுமையாக பார்க்காத அடியில் தான் இவ்வளோ பிரச்சனை. பார்த்துருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்க மாட்டில்லை. நல்லா காசு கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா காசு செலவழிச்சிருப்போம். ஆனால் அந்த 4000 ரூபாய்க்கு வீணாகிற அளவுக்கு நடக்கலை. அதுதான் நச்சும்படி நல்லா அந்த வெங்காயம் கறி மிளகாய் எல்லாம் உள்ளுக்குள்ளே அப்பிஞ்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட சூடு தான் உண்டு, கடிக்க முடியல, டக்குன்னு சாப்பிட முடியலை. அந்த சூடு இறங்கி இருந்த பிறகு சாப்பிடலாம்ண்டா அது சரி வராது. நல்லது.